இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ட் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து ஒரு யூஸ்ட் கேமரா வாங்கினா கண்டிப்பாக மணி சேவ் பண்ணணும். யூஸ்ட் கேமரா வாங்கும்போது மணி சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றது கிளியராக தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகிறதோட வேஸ்ட் ஆகிறது தான் ஜாஸ்தி. நான் வந்து கிட்டத்தட்ட 200 வெட்டிங்ஸ் வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராக லீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் ஒரு முக்கியமான கேமரா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Canon 60. இது வந்து ஒரு யூஸ்ட் கேமரா. போன வாரம் நான் வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். அகைன் இது ஒரு யூஸ்ட் கேமரா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ்ட் கேமரா வாங்கும்போது என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அட்வான்ஸான டிப் நம்மளோட லிஸ்ட்லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேமரா செக் பண்ணும்போது ஒரு பேட்டரி அண்ட் கார்டு போட்டுட்டு உங்கள் இமேஜ் செட்டிங்ஸை வந்து லார்ஜ் JPEG அல்லது ராவில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள் கேமரா வந்து மேனுவல் மோடில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் அப்பர்ச்சரை இருக்கிறதுலே சின்ன சைஸ் அப்பர்ச்சராக நீங்கள் வச்சிடணும். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து இந்த சைட் கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி ISO வந்து அதுக்கேற்றாப்புல பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு ஒயிட் வால் அல்லது பிளெயின் வாலில் எடுங்க. இல்லாட்டி கிளியரான ஸ்கையை பாயிண்ட் பண்ணி எடுங்க. இதை எடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் சென்சார் வந்து க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வராமல் உங்களுக்கு டஸ்ட் அண்ட் லிட்டில் பார்ட்டிகல்ஸோட வருது அப்படின்னா உங்கள் சென்சாரில் டஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப கன்சர்ன் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து சென்சாரை க்ளீன் பண்ணிக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது போக போக நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து லேட்டஸ்ட்டாக வாங்குற கேமரா வந்து RPக்கு அப்புறம் R8 இருந்திருக்கணும். பட் நான் வாங்கின கேமரா வந்து 1500D. ஸோ பிகினர் ஃபோட்டோகிராஃபிக்கு டீச் பண்ணுறதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேமரா வாங்கினேன். இந்த கேமரா நான் புதுசாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு 42,000 வந்திருக்கும். பட் நான் கொஞ்சம் மணி சேவ் பண்ணி யூஸ்ட் கேமராவை தான் வாங்கினேன். இப்போது வரப்போகிற 9 பாயிண்ட்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 வந்து ரொம்ப முக்கியம். பட் அந்த 2 பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ப்ரிப்பரேட்டரி பாயிண்ட்ஸை வந்து ஷுவராக பார்த்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் கேமரா வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை புது கேமரா வாங்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது. ஸோ நம்ம 9 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக ஹோம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 80% ஆஃப் த டிசிஷன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். என்ன கேமரா, என்ன மாடல், என்ன பிராண்டு, இது எல்லாமே நீங்கள் தெரியாமல் வாங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. அண்ட் எஸ்பெஷலி யூஸ்ட் கேமரா வாங்கும்போது இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் என்ன மாடல் பார்க்குறீங்க, என்ன பிராண்ட் பார்க்குறீங்க அப்படின்னு ஜென்ரலாக ஒரு சர்ச் போட்டாலே நிறைய ரிவ்யூஸ் வந்து பிளாக்லேயும் இருக்குது, யூடியூப் வீடியோஸ்லேயும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக 3 to 4 மாடல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நேரோ பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்கில் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கேமராவை யூஸ் பண்ணி பார்க்குறது. யூஸ் பண்ணி பார்க்குறது ஒன்று நீங்கள் ஃப்ரெண்டு கிட்டேருந்தோ இல்லையாட்டிருந்தோ பாரோ பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ரெண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் வந்து ரெண்ட் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு 4 ஸ்டோர் வந்து ஏறி இறங்கலாம். அண்ட் ஒரு இடத்துலையும் அந்த கேமராவோட டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த Canon R100 வந்து நான் வாங்கலான்னு, பட் அது வாங்குறதுக்கு முன்னாடி நான் அதை கண்டிப்பாக ரெண்ட் பண்ணி பார்த்து தான் யூஸ் பண்ணேன். ஸோ ரெண்ட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் டே கிடைக்கும் ஒரு நாமினல் அமௌண்ட்டில். ஸோ நீங்கள் உங்கள் கேமரா வந்து எந்த அளவுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது நீங்கள் ரொம்ப கிளியர் ஆகிடலாம். ஃபைனலி இந்த ஹோம் ஒர்க்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அல்லது கேமராவில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா சாய்ஸஸ் அண்ட் லென்சஸ் சாய்ஸஸ் வந்து நிறையா டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஹோம் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் இதுக்கு அடுத்து நீங்கள் போய் கேமரா வாங்குறத பார்க்குறதோ இல்லை கேமரா யூஸ் பண்ணி பார்க்குறதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இந்த பேசிக் ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கேமரா சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேமராவை தனியாக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். அந்த கேமராவோட ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரி என்ன, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இன்னும் அந்த கேமரா வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கா அப்படின்றது. அடுத்து இந்த கேமரா ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு. சில கேமராஸ் வந்து ரிலீஸ் ஆகி 6 to 7 years வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு தம் ரூலாக ஒரு 6 to 7 yearsக்கு மேலே இருக்கிற கேமரா வந்து வாங்காதீங்க. ப்ரிஃபரபிளி 3 to 5 years யூஸில் இருக்கிற கேமரா நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வாங்கியிருக்க 1500D வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 8 years ஆகுது. பட் ஸ்டில் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் இந்த கேமரா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கேமரா ஷாப்பிங் போக ரெடி ஆகிட்டோம். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு மெமரி கார்டும் ஒரு லேப்டாப் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க. லேப்டாப் எடுத்துகிட்டு போகலனா கூட பரவாயில்ல. உங்களோட மெமரி கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கேமராவில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை வீட்டுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறது உங்கள் கேமரா பாடியை ஃபிசிக்கலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு வார்ம் அப்பாக ட்ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இதை வந்து லென்ஸோட சேர்த்து தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேமரா வந்து க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேர் அண்ட் டேர் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா, இந்த எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிருக்கா, ஏதாவது அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து உறிஞ்சிட்டு வருதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப நல்லா யூஸ் பண்ண கேமரா. ஸோ இது வந்து கன்சர்ன்டான விஷயம் கிடையாது, நல்லா யூஸில் இருந்த கேமரா அர்த்தம். ஒரு கேமரா ரொம்ப ஓவராக யூஸ் ஆயிருக்குனாலும் நீங்கள் வந்து ரொம்ப செக் பண்ணணும். ரொம்ப கம்மியாக யூஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் எதுக்கு வந்து
யூஸ்ட் கேமராவை சேல் பண்ணுறாங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். உங்கள் கேமராவில் ட்ராப் டேமேஜ் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ட்ராப் டேமேஜ்னா இந்த கேமரா வந்து அப்படியே கீழே போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட அச்சு வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கேமராலேருந்து லென்ஸை நீங்கள் மவுண்ட் பண்ணும்போது அது ஒழுங்காக மவுண்ட் ஆகுது அண்ட் உங்கள் கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒழுங்காக வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு கன்சர்ன் ஆகாது. அகைன் இதெல்லாம் ஒரு நோன் செல்லராக இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவங்க இருக்கு இல்லை அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க. அடுத்து லென்ஸை உங்கள் கேமராவில் மவுண்ட் பண்ணி பாருங்கள். லென்ஸை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்பர்ச்சர் வந்து கேமராவில் வந்து 0 இல்லாமல் ஒரு பர்டிகுலர் நம்பர் 2.8 இல்லை 4.5 அப்படின்ற நம்பர் வந்து காமிக்கணும். இந்த அப்பர்ச்சர் வந்து நம்பர் காமிக்காம 0 இருக்கு அப்படின்னா உங்கள் லென்ஸ் வந்து ரீட் ஆகலன்னு அர்த்தம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லென்ஸை வந்து கழட்டி பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வந்து போடணும். திருப்பி அதை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 வந்துச்சுன்னா இந்த லென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க வேண்டிய லென்ஸ். இப்போ அடுத்து வர 2 பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு யூஸ் கேமரா வாங்குறதா இருந்தால் இது 2 மட்டும் தான் வந்து மெயினாக செக் பண்ணுவேன். இதில் ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே செக் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா சென்சர் அண்ட் ஷட்டர். சென்சாரில் டஸ்ட் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் பிகினிங்லேயே காமிச்சேன். திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சென்சார் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான செட்டிங் வந்து அப்பர்ச்சர் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அப்பர்ச்சர் நீங்கள் வச்சுக்கணும். மீதி ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ஐஎஸ்ஓ வந்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கும். இன்கேஸ் டாட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சென்சாரில் டஸ்ட் இருக்குன்னு ஓப்பனிங்லேயே பார்க்கும்போது டஸ்ட் இருக்குன்னா சென்சார் கிளீனிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அவங்கள அந்த சர்வீஸை வந்து பே பண்ண வைக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சென்சார் டஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சர்வீஸ் அனுப்பிச்சிட்டு உங்க கேமரா வந்து சர்வீஸ் பண்ணி வாங்குறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். அடுத்து ஷட்டர் கவுண்ட் செக் பண்ணுறது. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரால ரஃபா ஒரு ஷட்டருக்கோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh கிளிக்ஸ். இப்போ இந்த Canon 60 அப்படின்ற கேமரால நான் வந்து ஒரு 5 to 6 years யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷட்டர் வந்து திடீர்னு ஒரு ஷூட்ல வந்து வேலை செய்யல. பட் இதை சால்வ் பண்றது வந்து சிம்பிள். அகைன் நீங்க சர்வீஸ் காமிச்சிங்கன்னா அந்த யூனிட்டை வந்து அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. இது வந்து ரஃப்லி 7,000 to 10,000 ஆகும். ஸோ எப்படியாவது ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணுங்க. இந்த ஷட்டர் கவுண்ட் எவ்வளோன்னு செக் பண்றதுக்கு நீங்க வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று, உங்க கேமராவை யூஎஸ்பி கேபிள் போட்டு டைரக்டா நீங்க வந்து உங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆப் வச்சு நீங்க செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருக்க போட்டோ எடுத்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணி உங்க ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த 1 lakh ஷட்டர் கவுண்ட் லிமிட் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் தான் இருக்கு. மிரர்லெஸ் கேமராஸ்க்கு அந்த ஷட்டர் மூவ்மெண்ட் அப்படின்றது இல்லாதனால அதோட லைஃப் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். பட் ஸ்டில் எவ்வளோ ஷட்டர் கவுண்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சேஃபா இருக்கும். இது ரெண்டையும் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்க கேமராவை பர்ஸ்ட் மோட்ல போட்டுட்டு நீங்க வந்து மல்டிபிள் ஷாட்ஸ் கண்டிப்பா எடுத்து பார்க்கணும். நீங்க அதை எந்த மோட்ல வேணாலும் போட்டு இந்த மாதிரி டிரைவ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதுல வந்து கண்டினியூஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்க போட்டு கண்டினியூஸா கிளிக் பண்ணி பாருங்க. அது கண்டினியூஸா ஒர்க் ஆகும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லென்சஸ். லென்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து கேமரால மவுண்ட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து கேமரா மவுண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த மவுண்டிங் பொசிஷன் வந்து ஈஸியா சிம்பிளா ஸ்மூத்தா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க வந்து கேமரா பின்னாடி நீங்க வந்து செட்டிங்ஸ்ல அப்பர்ச்சர் வந்து ரீட் ஆகுதான்னு பார்க்கணும். மவுண்ட் ஆகிற இடத்துல டஸ்ட் இருந்தாலோ இல்லை கேமரால டஸ்ட் இருந்தாலோ இந்த அப்பர்ச்சர் வந்து ரீட் ஆகாது. அப்படி 2-3 தடவை போட்டு ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து நமக்கு சேஃப் கிடையாது. அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற பட்டன் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் அல்லது ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் வந்து உங்க லென்ஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா சில கேமராஸ்ல வந்து கேமராக்குள்ள போய் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு லென்ஸுக்கும் ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ்ல தான் ஃபோக்கஸிங் ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் பின்னாடி போயிட்டு அப்புறம் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் செக் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல வச்சு நீங்க வந்து உங்க ஷட்டர் பட்டனை ஹாஃபா கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இந்த ஃபோக்கஸ் ஒழுங்கா ஆகுதா அப்படின்றது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல நீங்க வச்சு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது கிளியர் ஆகும். ஒரு சில கேமராஸ்ல டச் ஸ்கிரீன் அண்ட் டச் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க டச் ஸ்கிரீன்ல நிறைய ஸ்பாட்ஸ்ல வந்து உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸை செட் பண்ணி அது ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருங்க. லென்ஸை பிசிக்கலாகவும் நீங்க செக் பண்ணணும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்கு. பின்னாடி ஒரு கேப் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ணுவோம். அந்த இடத்துலயும் உங்களுக்கு கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த 2 இடத்துலயுமே வந்து கிராக் இருக்கா இல்லது ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் அல்லது ஃபாக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஃபாக் இருக்கிற ஒரு லென்ஸை வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா உங்க போட்டோவே வந்து மங்கலா வரும். அண்ட் ஃபங்கஸ் வந்து ஒரு லென்ஸோ கேமராவோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம நீங்க வந்து உள்ளே ஒரு கபோர்ட்குள்ள இருந்ததுன்னா அந்த ஈரப்பதத்தினால உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா யூஸ்ஃபுல், இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது போக உங்களுக்கு யூஸ் கேமரா சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு அடுத்து நம்ம வந்து கேமராவை கம்ப்ளீட்டா பிசிக்கலா வந்து செக் பண்ண போறோம். இது போக யூசர் இன்டர்ஃபேஸையும் நம்ம வந்து செக் பண்ண போறோம். கேமராவை ஸ்விட்ச் ஆன் பண்ணி உங்க எல்சிடி நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க.
எல்சிடி ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து இப்படி இருக்கும், இல்லை அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். இப்போது இது வந்து டைரெக்டாக உங்கள் இமேஜை வந்து அஃபெக்ட் பண்ணுது. பட் நீங்கள் வந்து லைவ் வியூ பார்க்குறதுக்கும் சரி, உங்கள் இமேஜ் ரிவ்யூ பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து இந்த எல்சிடி வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து டச் ஸ்க்ரீன் எல்சிடியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே முக்கியமாக கார்னர்ஸில் வந்து டச் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபோக்கஸையும் வந்து கார்னர்ஸ் வரைக்கும் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு மூவபிள் ஸ்க்ரீனாக இருந்தால் அது வந்து அதோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்து நல்லா மூவ் ஆகுதா, அதோட எண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறது பெட்டர். இதுக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது வியூ ஃபைண்டர். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவாக இருந்தால் இது ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டராக இருக்கும். இந்த ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கா ஃபர்ஸ்ட் பாருங்கள். சில ரீடிங் டிஸ்பிளேஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஹாஃப் ஷட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வியூ ஃபைண்டரோட சென்டரில் ஒரு ரெட் பிளிங்க் வந்து ஆகும். இது வந்து உங்கள் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மிரர்லெஸ் கேமராவாக இருந்தால் உங்கள் வியூ ஃபைண்டருமே வந்து உங்கள் எல்சிடி மாதிரி சின்னதாக ஒரு மினி எல்சிடி தான். நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் அந்த எல்சிடியில் வந்து உங்கள் செட்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து எல்லா பட்டன்ஸ் அண்ட் டயல்ஸை வந்து செக் பண்ணிடணும். கேமரா வந்து ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டயல்ஸ் அண்ட் பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட் ஆயிடும். எந்த பார்ட் சின்ன ரப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பட்டனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் வந்து சர்வீஸில் சேஞ்ச் பண்ணிடலாம். பட் அதை நீங்கள் வந்து அவேராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து ஐ கேப் செக் பண்ணுங்க. ஐ கேப் அப்படின்றது உங்கள் கேமரா மேலே வியூ ஃபைண்டர் மேலே இருக்கிறது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டயல் வந்து இருக்கும், இது பேர் வந்து டயாப்டர். நீங்கள் வந்து இன்கேஸ் கண்ணாடி போடுறீங்க, இல்லை உங்கள் கண்ணில் பவர் இருக்குது அப்படின்னா இந்த டயாப்டரை நீங்கள் யூஸ் பண்ணி கண்ணாடியை நீங்கள் வந்து கழட்டிட்டு உங்கள் வியூ ஃபைண்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இதுவுமே வந்து வேலை செய்யாது. அண்ட் வியூ ஃபைண்டரில் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணல அப்படின்னா உங்கள் வியூ ஃபைண்டர் வந்து மங்கலாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து அட்வான்ஸ் டெஸ்ட் நம்ம வந்து போயிடலாம். ஃபோட்டோ வந்து நிறைய எடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்து உங்கள் கேமரா வந்து லைவ் வியூவில் போட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ ஃபைண்டரில் தெரிகிற விஷயம் வந்து எல்சிடியில் கீழே தெரியும். ஸோ லைவாக நீங்கள் வந்து பார்த்துட்டு ஷூட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வீடியோ ஷூட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் கேமரா வந்து ரொம்ப ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா ஒன்று கார்டு இல்லாட்டி பேட்டரி வந்து செட் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் வீடியோ எடுத்து பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆடியோ வந்து இதுக்குன்னு தனியாக செட்டிங்ஸ் இருக்குது, அது ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து காட்டும். இல்லை இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் ப்ரிஃபரபிளி நம்ம உங்களோட கார்டு எடுத்துகிட்டு போகிறனால நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஒன்று லேப்டாப்பில் அங்கே போட்டு அது வந்து இந்த ஆடியோ நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வீட்டுக்கு வந்தும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கேமரா ஸ்க்ரீனில் சின்னதாக அந்த ஃபோட்டோ வீடியோ பார்க்குறத விட பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது, கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியும். இதுக்கு அடுத்து கேமராவில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்கும். அந்த மோட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அகைன் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு அதை பெரிய ஸ்க்ரீனில் திருப்பி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற செக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆனால் மோஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேமராவோட பில் அண்ட் பாக்ஸ், இது ரெண்டும் உங்களுக்கு வந்து செல்லர்கிட்ட வந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயம் கிளியர் ஆகும். இந்த கேமரா ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரி, எப்போ வாங்கினாங்க, வாரண்டியில் இருக்கா இல்லையா, அண்ட் பில் அண்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது கூட வர ஆக்சசரிஸ் என்ன அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கா, ஒரிஜினலாக அப்படியே இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்துல கேமரா ஏன் செல் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல அகைன் நீங்கள் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு ஓப்பனாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர். அண்ட் இந்த ட்ராப் டேமேஜ் அல்லது வாட்டர் டேமேஜ் வந்து உங்கள் கேமரா ஃபங்க்ஷனிங்க்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த கேட்டகரியில் வந்து இந்த ஸ்க்ராச்சஸ், இந்த எழுத்து அழிகிறது இதெல்லாம் வந்து நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் உங்கள் கேமரா ஃபங்க்ஷனிங் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் பார்க்க வேண்டிய மிஸ்சலேனியஸான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து பேட்டரி வந்து இவங்க ஒரிஜினலாக வச்சுருக்காங்களா, மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலாக இருக்கிறது பெட்டர். நான் இந்த 1500D வாங்குற வரைக்கும் இது வரைக்கும் ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரிஜினல். 1500D வாங்கும்போது எனக்கு வந்த பேட்டரியே தேர்ட் பார்ட்டி பேட்டரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேட்டரி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கினேன். ப்ளஸ் இது ரொம்ப நோன் யூசர் அப்படின்றனால இதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் வந்து திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். மிரர்லெஸ் கேமரா இருந்தால் மேலே இருக்க எல்லா செக்கிங்குமே வந்து காமன் தான். பட் உங்களுக்கு வந்து ஷட்டர் இருக்காது. இது போக உங்கள் வியூ ஃபைண்டர் வந்து ஆப்டிக்கல் இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டராக இருக்கும். மற்றபடி இதுக்கு பண்ண போகிற எல்லா செக்லிஸ்ட்டுமே ரெண்டுக்குமே காமன் தான். பில்ட்-இன் ஃப்ளாஷ் வந்து உங்கள் கேமராவில் இருந்தால் அதை வந்து பாப் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளாஷ் வந்து ஓப்பன் ஆகும். பில்ட்-இன் ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுனா அந்த ஃப்ளாஷ் வந்து ஓப்பன் ஆகாமல் ஸ்டக் ஆகுறது தான். அண்ட் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ளாஷ் வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே, இல்லாட்டி கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி தான் வந்து செக் பண்ணணும். அடுத்து கேமராவில் வைஃபை அல்லது ப்ளூடூத் இருந்தால் ஒரு சின்ன டியூட்டோரியல் எடுத்து உடனே உங்கள் ஃபோனுக்கோ உங்களை டேப்லெட்டுக்கோ அங்கேயே வந்து கனெக்ட் பண்ணி பார்த்து
உங்கள் லைவ் வியூ, கேமராவை ரிமோட்டாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மேலே இருக்க செக்லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 50% நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல கேமரா தான் வாங்குறீங்க. இப்போ போனஸாக கேமரா வாங்கினதுக்கப்புறம் 2 விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். நான் 1500D வாங்கணும்னு இதுதான் பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் கேமரா பிராண்டோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு இந்த கேமரா வந்து அனுப்பிச்சு ஒரு பேசிக் சர்வீஸ் பண்ணி வாங்குது. 1500D வாங்கினோன்னு சென்னையில் SKCL டவர்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டியில் வந்து கெனான் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதை வந்து நான் திருச்சியில் பிக்கப் சென்டரில் அனுப்பிச்சு அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக அவங்க கேமராவை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பார்த்துட்டு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது, இதோட காஸ்ட் வந்து ரஃபாக இவ்வளோ வரும், இதுக்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கிளியராக உங்களுக்கு வந்து ஸ்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க. பண்ணி ஒரு 4 to 7 டேஸில் அந்த கேமரா வந்து ஃபினிஷ் பண்ணி என்கிட்ட வந்துருச்சு. இப்போ இங்கே தான் ஷாக்கு. இந்த கேமரா வந்து ஆல்மோஸ்ட் புதுசாக அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மொத்த இந்த சர்வீஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000, அதில் கேமராவுக்கு வந்து 2000 எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்கிட்டு அதுக்கு நான் 2000 rupees ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அங்கவே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் 2வது விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான், கெட் அவுட். இந்த கேமரா வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே வந்து டியூப்லைட் வெளிச்சத்துலையோ இல்லை இருக்கிற பக்கத்தில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தால் உங்கள் கேமரா நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் தான் வரும். கண்டிப்பாக ஓப்பனில் போய் நல்ல க்ரீன் ஸ்பேசஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பழகுனீங்கன்னா உங்கள் கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் வெளியே எடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.